ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 13 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய ஆக்ஷன் சீன் தான் இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்கிறதுனால தான் இந்த எபிசோடோட டைமிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 13. ஷேடோஸோட லீடர் ஜோக்கர் கொண்டு தான் இப்போ பர்ன்ஸ் அந்த இடத்துக்கு வரான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்னியவோ ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு ஜோக்கர் கேட்கவும், இத்தனை நாள் மறைஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருந்தா, இப்போ என்ன வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி பான்ஸ் கேட்கறான். என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஜோக்கர் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். கேப்டன் பான்ஸோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். பெனிமாரு ஜோக்கர் சைடு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ உனக்கு என்ன உண்மையை தானே தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பான்ஸ் கேட்கவும், என்ன பெனிமாருவை பார்த்தோன்னே பயந்துட்டியா அப்படின்னு ஜோக்கர் கேட்கறான். கம்பெனி ஒன்னோட கேப்டன் பான்ஸ் தான் என் கூட ஃபைட் பண்றதுக்கு வர்த்தியான ஆளுன்னு நினைச்சேன், நீங்க என் கூட ஃபைட் பண்ண போறது இல்லையா அப்படின்னு பெனிமாரு கேட்கறான். சோலிஹோல் டெம்பிளை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிடணும்னு தானே வந்திருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு பான்ஸ் கேட்கவும், கம்பெனி ஒன்னோட கேப்டன் இங்க என்ன பண்றீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு பெனிமாரு கேட்கறான். ஜோக்கர் ஷேடோஸ்ல இருக்கும்போது கேப்டன் பான்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். அண்ட் எங்களை டோலா பஸ் கனெக்ட் பண்ணுதுன்னு ஜோக்கர் சொல்லவும், கம்பெனி எயிட்டோட ஷீன்ரவோ இதை பத்தி தான் பேசியிருக்கான். டோலா பஸ்னா என்னது அப்படின்னு நம்ம கேட்கறான். ஷேடோஸ்ல நான் இருக்கும்போது கேப்டன் பான்ஸ் என்னோட ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்க ரெண்டு பேரும் நிறைய இன்ஃபர்னோ ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கதையை சொல்றான். ஜோக்கர் அதை அட்டாக் பண்ண போறான். ஒரு இன்ஃபர்னோ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்து கத்துது. அதுல வந்துட்டு கேப்டன் பான்ஸோட ரைட் ஐயும் ஜோக்கரோட லெஃப்ட் ஐயும் ஒரு மாதிரி ஆகுது. அவங்க ரெண்டு பேராலையுமே வலியை தாங்கவே முடியல. ஆமா பான்ஸ், வெளியுலகம் எப்படி இருக்கும் ஜோக்கர் கேட்கவும், ஒரே இன்ஃபர்னோவா இருக்கும், ரெஸ்ட் கொடுக்கணும், நிறைய அங்கேயும் மோசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பான்ஸ் சொல்றான். நீங்க கும்பிடுற அந்த சூரியன் கடவுள் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் நீங்க ப்ரே பண்ணதான் செய்றீங்க, ஆனாலும் எல்லாரும் இன்ஃபர்னோவா மாறதானே செய்றாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் உண்மை, எதனால இது ஸ்டார்ட் ஆச்சு, மக்கள் ஏன் எரிய ஆரம்பிச்சாங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜோக்கர் நினைக்கிறான். சோ அந்த டைம் தான் இவங்க ரெண்டு பேரும் டோலா லிங்க் கூட கனெக்ட் ஆகி கேப்டன் பர்ன்ஸோட ரைட்டை எரியுது, ஜோக்கரோட லெஃப்டை எரியுது. அவங்க ரெண்டு பேருமே எவாஞ்சலிஸ்ட பாக்குறாங்க அண்ட் அந்த டோலாங்கிற இடத்துக்கும் போறாங்க. இப்போ அந்த லிங்க்ல இருந்து வெளியே வராங்க. இன்ஃபர்னோ ஜோக்கர் அட்டாக் பண்ண போகும், டக்குன்னு பர்ன்ஸ் போய் காப்பாத்துறான். ஜோக்கர் கண்ணு எரியுது, ரொம்பவே வலியில துடிச்சிட்டு இருக்கான். ஹே 52, நீ ஓகே தானே, ஒருவேளை நமக்கு இல்யூஷனா எதுவோ தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு பான்ஸ் கேட்கவும், இல்ல அது ஒரிஜினல் தான், அது வேற வேர்ல்டு தான், இது அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி டோலால இருந்து ஒரு ஸ்டோனை ஜோக்கர் வந்துட்டு டோலா கூட லிங்க் ஆயிருக்கும் போது எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஸ்டோன் இன்னும் உன்கிட்ட தானே இருக்குன்னு கேட்கவும், ஆமா இன்னைக்கு வரைக்கும் அது எரிஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு பான்ஸ் சொல்றான். நீ உண்மையை தானே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, இந்த அந்த டைரியில இருக்கு, ராஃபல்ஸ் ஒன்னோட ஒய்ஃப்குள்ள டைரி தான் இது அப்படின்னு சொல்லி பான்ஸ் கொடுக்கவும், எனக்கு தேவையானது உண்மையான ஹோலி ஸ்கிரிப்சர் தான் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கேட்கவும், உண்மையான ஹோலி ஸ்கிரிப்சர்னு ஒன்னு இல்லவே இல்லை, பட் உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீயாச்சும் இப்பதான் உண்மையை தேடுற, நம்ம கண் எரிஞ்சு டோலா கூட லிங்கான அன்னையில இருந்து நான் உண்மையை தேடிட்டு இருக்கேன். நான் கம்பெனி ஒன்னோட கேப்டன் ஆனதுக்கு காரணமே உண்மையை தெரிஞ்சுக்கணும் தான். ஹோலி டெம்பிள் ஃபுல்லா நான் தேடிட்டேன், எவாஞ்சலிஸ்க்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓல்டு அபாண்டன் சர்ச்சில் போய் நான் தேடி பார்த்த இடத்துல தான் எனக்கு இந்த டைரி கிடைச்சது. ராஃபல்ஸ் ஒன் வைஃபோட டைரி தான் இது. ஹோலி ஸ்கிரிப்சர்ல சொல்லியிருக்கிற மாதிரியே அவர் தான் சீக்ரெட் ஃபிளேமை கண்டுபிடிச்சு அமாட்ராசோவை வச்சு இந்த டோக்கியோ எம்பையரை கிரியேட் பண்ணிருக்காரு, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு பான் சொல்லவும், அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோக்கரும் பெனிமாருவும் கேட்கறாங்க. சொல்லப்பட்ட உண்மைகளை தவிர்த்து மறைக்கப்பட்ட சில உண்மைகளும் இருக்கு அப்படின்னு பான் சொல்றான். ராஃபல்ஸ் ஒன் அவர் ஆளுங்களை கூட்டிட்டு பாரடைஸ் போறேன்னு சொல்லி கிளம்பினவர் கூட இருந்த எல்லா ஆளுங்களும் இருந்து அவர் மட்டும் தான் திரும்ப உயிரோட வந்திருக்காரு. சரி நம்ம ஹஸ்பண்ட் உயிரோட வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்ட வைஃப் அப்பதான் அவனை நோட்டீஸ் பண்றாங்க. அவர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பர்சனா நடந்துக்கிட்டாரு, அவளோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த டைரியில போட்டிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ஹிப்னாட்டிசம் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஜோக்கர் யோசிக்கவும், ஆசுகுசால ரீசெண்டா அந்த மாதிரி தான் ஒன்று நடந்துச்சு, மத்தவங்க ஃபேஸை காப்பி பண்ற பவர் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னு பெனிமாரு சொல்லவும், ஆனா இது 200 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அப்படின்னு ஜோக்கர் கேட்கறான். ஒருவேளை அந்த பர்சன் ஹியூமனா இல்லாம வேற ஒரு கிரீச்சரா இருந்தா அப்படின்னு பர்ன்ஸ் சொல்லவும், அப்படின்னா அவங்க தான் இந்த சோலிஹோல் டெம்பிளை கிரியேட் பண்ணி இந்த மொத்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. சோலிஹோல் டெம்பிள் தான் எல்லா மக்களும் நம்பி இருக்காங்க, இதுக்கு மேலேயும் நம்ம போனா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு பான் சொல்லவும், இந்த உண்மை சோலிஹோல் டெம்பிள்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்கவும், அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பான் சொல்றான். என்னது உண்மையாவா, நீங்க தான் இப்ப ராஃபல்ஸ் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஈங்கா ஷாக்கிங்கா பாக்குறா. பெனிமாரு கெஸ் பண்ண மாதிரியே யோனா தான் வந்துட்டு அவனோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணி ராஃபல்ஸ் ஒன் மாதிரி நடிச்சிருக்கான். சோலிஹோல் டெம்பிள்னு ஒரு ரிலீஜியனை கிரியேட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கம்பெனி செவனோட கேப்டன் ரொம்ப ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் பாக்குறேன் பான் சொல்லவும், அப்படி ஒன்னும் நான் ஸ்ட்ராங் இல்லன்னு பெனிமாரு சொல்றான். சரி இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பான்ஸ் கேட்கவும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் சொல்றான். அப்ப நீ நெக்ஸ்ட் எங்க போறான்னு பான்ஸ் கேட்கவும், ஹைஜிமா இண்டஸ்ட்ரிக்கு தான். அமட்ராசுவா ஹைஜிமா இண்டஸ்ட்ரி தான் கேட்டுனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதுல உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஜோக்கர் சொல்லவும், ஹைஜிமா இண்டஸ்ட்ரி மேல நம்மளால கை வைக்க முடியாது அப்படின்னு பான்ஸ் சொல்றான். காண்ட்ராவோட மெடிக்கல் சப்ளை ஹைஜிமால இருந்தா கிடைக்குது, சோ என்னால டைரக்டா அவங்களை எதிர்க்க முடியாதுன்னு பெனிமாரு சொல்லவும், என்னப்பா ஜக வாங்கிட்ட நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜோக்கர் யோசிக்கிறான். காண்ட்ரோ ஹெல்த்ல என்னால விளையாட முடியாது அப்படின்னு பெனிமாரு சொல்றான். ஹைஜிமாவை நம்ம அவ்வளவு ஈஸியில தொட முடியாது அப்படின்னு சொல்லி கேப்டன் பான்ஸும் சொல்றான். இப்ப ஹைஜிமா இண்டஸ்ட்ரியை காமிக்கிறாங்க. பசங்களெல்லாம் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கதை அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரெக்கா வந்துட்டு இன்ஃபர்னோ பூச்சி வச்சு லைட் கோஸ்டா மாத்தின அந்த பையன் இவங்க கிட்ட தான் டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கான். நாட்டக்குங்கிற அந்த பையனை இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் பேசுறாங்க. இப்ப சிஸ்டர் நம்ம ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு நிற்கான். ஷீன்ரோ நீ ஃப்ரீயா இருந்தா என்னோட லேடிஸ் கிரியேஷனை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்லிட்டு போறான். சரின்னு வால்கன் சொன்னானுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவோ கிச்சனை போய் செக் பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு ஷாக் ஆகுறான். லீசா மாதிரியே ஒரு சிலையை வால்கன் செஞ்சு வச்சிருக்கானா, இது பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு பார்த்தா, டேய் நான் ஒரிஜினல் தாண்டா, இது தாண்டா வால்கன் கண்டுபிடிச்சது
பேசுது அப்படின்னு ஒரு மிக்ஸி ஜார் மாதிரி ஒன்னு அவ காமிக்கிறா. நீ நார்மல் ஆயிட்டியா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகும், நான் இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அது போக நான் இன்னும் எவஞ்சலிஸ்ட் சைட்ல தான் இருக்கேன் அப்படின்னு லீசா சொல்லவோ, கவலை இல்ல நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அக்கறையா இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு லீசா சொல்றா. பால்கனோட கிரியேஷன் இது பார்க்க உண்மை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஐரிஸ் வந்து பாக்குறா. இப்போ அவன் கண்டுபிடிச்ச அந்த ஜூஸ் ஜார்ல வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு ஜூஸ் ரெடி பண்றாங்க. ஆமா ஷீன்ரோ பொண்ணு மாதிரி எதுவும் மிஷினை ரெடி பண்ணி உனக்காக வைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி பால்கன் கிட்ட தான் கேட்கறா. சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, பெனிமார்க்கும் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு காண்ட்ரா சொல்லவும், நீங்களே கூட இதை உங்க வீட்டுல தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்பதான் காண்ட்ரா வந்துட்டு பெனிமார் வந்து நேத்து போய் அந்த ஹோலி டெம்பிள் கூட ஃபைட் பண்ணிட்டு வந்தது, அங்க நடந்த சம்பவம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ராஃபல்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட டைரியா அப்படின்னா ஹோலி சோல் டெம்பிள் ஆரம்பிச்சது ராஃபல்ஸ் 1 கிடையாது, வேற ஏதோ ஒரு கிரீச்சரா. டெம்பிள்ல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியாதுன்னா நம்ம யாரை தான் நம்புறது அப்படின்னு நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிறவங்க கேட்கவும், நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஹோலி சோல் டெம்பிள்க்கும் எவாஞ்சலிஸ்ட்க்கும் எந்த கனெக்ஷனும் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு அவ யோசிக்கும் போது ஜிவானி அவளுக்கு ஞாபகம் வருமா. அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. லீசாவை ரெஸ்டருக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி பால்கன் அவளை கூட்டிட்டு போறான். டாக்டர் ஜிவானிக்கும் ஹைஜிமா இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, ஹைஜிமாவை நம்ம விசாரிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும், அப்படின்னா கேப்டன் பெனிமாறு பண்ண மாதிரியே நம்மள ஹைஜிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள பூந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றான். அப்பெல்லாம் நம்மளால ஈஸியா பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீன்ரோ சொல்றதும் கரெக்ட் தான், ஹைஜிமா அந்த கண்ட்ரில ஒரு பெரிய ரோலை பிளே பண்றாங்க. துணியை தயாரிக்கிறதுல இருந்து விற்கிற வரைக்கும் சரி, சாப்பாடுக்குமே ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து ஃபுட் சப்ளை பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஈவன் ஃபயர் சோல்ஜர்ஸ்க்கு வர சில சப்ளை கூட அவங்க கிட்ட இருந்து தான் வருது, நம்ம அவ்வளோ ஈஸியா அவங்கள பகச்சுக்கிட முடியாது அப்படின்னு கேப்டன் சொல்லவும், ஹைஜிமா கூட கனெக்ஷன் இருக்கிற ஒரே ஆள் விக்டர் தான், அவன்கிட்ட நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் கேட்போம், அவனுக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை தேடுனா ஆக்சுவலி கோ இன்சிடென்ட்டா விக்டர் இப்போ ஹைஜிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். பிரின்சஸ் ஹிபானா இப்போ ஹைஜிமால தான் நிக்கிறா. டேபர்னாக்கிளை பத்தி நீ கண்டுபிடிச்சதை நீ ரிப்போர்ட்ல எழுதியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் உண்மையை தானே எழுதினேன் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். எதுக்கோ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி ஹிபானா சொல்றா. நான் பாத்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விக்டர் சிரிச்சிட்டு போறான். டேபர்னாக்கிள் ஒரு லிவிங் பீயிங்னால இயங்குதுங்கிறதுக்காக அமட்டராஜுவும் அதே மாதிரி தான் இயங்கும், நீங்களும் அனுப்பிச்சுக்கிட்டு ரிப்போர்ட் பண்ணா எப்படி, நீங்க எழுதின ரிப்போர்ட் மட்டும் வெளியே போச்சுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா, எந்த ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு ஹைஜிமால இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் விக்டரை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஷீன்ராவை கண்காணிக்கிறதுக்கு தான் உன்னை அங்க அனுப்பணும், அந்த வேலையை மட்டும் தான் நீ பாத்துக்கணும், இப்போ அவனோட டோலா பஸ்டர் ரிசர்ச் பண்ணணும், அவனை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு அந்த ஹெட் சொல்லவும், சரி நான் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விக்டர் கிளம்புறான். உண்மை வெளியே போச்சுன்னா இவனால நமக்கு பிரச்சனை தான், ஷீன்ராவையும் இவனையும் வந்ததுக்கு அப்புறம் தனியா பிரிச்சுட்டு இந்த விக்டரை போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டேபர்னாக்கிள் எப்படி ஒரு டோலா பஸ்டர் இருக்கிற அந்த லேடியால இயங்குதோ அதே மாதிரி தான் அமட்ராஜுவும் ஒரு லிவிங் ஹியூமன் பீயிங்கால தான் இயங்குது அப்படின்னு சொல்லி விக்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இந்த ஒரு சீக்ரெட் வெளியே போச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். விக்டருக்கு எந்த ஒரு பவர்ஸும் கிடையாது அப்படிங்கிறதுனால அவனை எரிச்சு கொண்டுட்டு கேட்டா இன்ஃபர்னோவா மாறிட்டான், அதனால தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஈஸியா சமாளிச்சிடலாம். ஷீன்ரோவோட டோலா பஸ்டர் நம்ம அடையணும். ஸோ ஷீன்ரோவா அவங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா விக்டரை தனியா கூட்டிட்டு போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹைஜிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹெட் முடிவு பண்ணியிருக்கான். விக்டரும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரதுக்காக கம்பெனி 8க்கு போயிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.